நாட்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கு திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் பரப்புரைகளிலும் மற்றும் மக்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்கின்ற முயற்சிகளிலும் பிரதான வேட்பாளர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் தங்களுடைய தலைவிதியை தீர்மானிப்பதற்கான காத்திரமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நிலையிலே எங்களுடைய இனம் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தமிழ் மக்களை நோக்கி ஒரு அறைகூவலை விடுக்க விரும்புகின்றோம். கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இன அழிப்பு மூலம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு 15 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. 15 ஆண்டுகள் கடந்துள்ள நிலைமையிலும் கூட வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய நிலைமை என்பது அடுப்பில் சட்டியிலிருந்து தவறி நெருப்புக்குள் விழுந்த கதையாகத்தான் இருக்கின்றதே தவிர தமிழ் மக்களுடைய வாழ்வியலில் எந்த விதமான முன்னேற்றங்களோ அல்லது தமிழ் மக்கள் தப்பி பிழைத்து முன்னோக்கி செல்வதற்கான வழிகள் ஏற்படுத்தப்படுவதாகவோ இல்லை. மாறி மாறி ஆட்சி பீடம் ஏறி இருக்கக்கூடிய ராஜபக்சர்களாக இருக்கலாம், அல்லது மைத்ரி ரணில் ஆட்சியாக இருக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சியாக இருக்கலாம், அதற்கு பிற்பாடு கோட்டாபய ஆட்சியாக இருக்கலாம், அதற்கு பிற்பாடு ரணில் ராஜபக்சேக்களுடைய ஆட்சியாக இருக்கலாம். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தமிழ் மக்களுடைய இருப்பு அளிக்கப்படுகின்ற செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதோடு தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி பெறுகின்ற செயல்பாடுகள் எதுவும் நீதி வழங்குகின்ற செயல்பாடுகள் எதுவும் முன்னகர்த்தப்படவில்லை என்பதுடன் இனப்படுகொலையாளிகள் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்படுகின்ற செயல்பாடுகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்தும் கண்ணீரோடு அலைகின்ற செயல்பாடுகள், அபிவிருத்தி முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை, அது மட்டுமில்லாமல் எங்களுடைய இளம் தலைமுறை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்படுவதும் வன்முறை வாழ்வெட்டு கலாச்சாரங்களுக்குள் சீரழிக்கப்படுவதுமான செயல்பாடுகள் மிக தீவிரம் பெற்றிருக்கின்றது. இத்தகைய சூழலிலே எங்களுடைய தேசம் எங்களுடைய இருப்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் ஒரு சூழலை மாற்றியமைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தல் சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு காத்திரமான முடிவை எடுத்து பேரம் பேசுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி அந்த பேரம் பேசுகின்ற சூழல் மூலமாக எங்களுடைய தேசத்திற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்குரிய முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த வகையிலே நடைபெறப்போகின்ற இந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் என்று இன்று பேசப்படுகின்ற முதல் 3 நபர்களாக சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகளாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இன்னும் பலருடைய பெயர்கள் அவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தாலும் இந்த 3 பேரில் யாரும் ஒருவர் வெல்லுவார் என்கின்ற பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த 3 பேருமோ இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு, ஒட்டியாட்சி முறைமை கொண்ட நாடு என்ற அடிப்படை நிலைப்பாடுகளோடு சிங்கள பௌத்த நிகழ்ச்சியினர்களோடு தான் இந்த தேர்தல் களத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசத்திற்கு எதிரான கட்டமைப்புசார் இன அழிப்பை தீவிரப்படுத்துவதன் மூலமாக சிங்கள மக்களை மகிழ்விப்பதற்கும் இந்த தீவை சிங்கள பௌத்த தீவாக மாற்றுவதற்குமான நிகழ்ச்சி நிரலோடு இந்த தேர்தல் களத்திலே குதித்திருக்கின்றார்கள். இந்த சூழலிலே இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற பூகோள ஆதிக்க போட்டியிலே இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகள் தங்களுக்கு சார்பானவர்களை இந்த ஆட்சிப்பீடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலும் அவ்வாறானவர்களை ஆட்சிப்பீடம் கொண்டு வருவதற்கு தமிழர்கள் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு இந்த தேர்தலிலே தாம் விரும்புகின்றவரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் இங்கே மேலோங்கி இருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழலிலே எங்களுடைய தலைவிதியை தீர்மானித்து கொள்ளக்கூடிய வகையிலே, எங்களுடைய இருப்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையிலே, எங்களுடைய எதிர்கால சந்ததியை இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் தான் முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் உரிமையோடு வேண்டிக் கொள்ளுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த தேர்தலிலே வடகிழக்கு தமிழர்கள் முற்றாக ஒதுங்கி இருக்க வேண்டும், இந்த தேர்தலை முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இந்த தேர்தலை வடகிழக்கு தமிழர்கள் முற்றாக புறக்கணிப்போமாக இருந்தால்
தமிழர்களுடைய காலடிக்குள் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதேபோன்று இலங்கையிலே தங்களுக்கு சாதகமான ஆட்சியை கொண்டு வர விரும்புகிற இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளையும் தமிழர்களுக்கு முன்னால் எங்களோடு பேரம் பேசுகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அதன் மூலமாக எங்களுடைய தேசத்தில் சிங்கள பௌத்தமயமாக்கல்களை தடுத்து நிறுத்துவதற்கும் எங்களுடைய தேசத்தினுடைய இறைமை, எங்களுடைய மக்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியலமைப்பை, சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கும் 75 வருடங்களாக எங்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி இருக்கிற இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை ஒழிப்பதற்குமான ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் இந்த நிலைமைகளை எட்டுவதற்கு ஒரு வாய்ப்பான சூழலை உருவாக்குவதற்காக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி நிற்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் 18 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற இந்த சூழலிலே அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருக்கின்றவர்கள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கின்றார்கள். வெளிப்படையாக அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கின்றார்கள். மறுபுறத்திலே தமிழ் தேசிய போர்வையை போர்த்தி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு, விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகள் அதிலே அவர்களுக்குள் 2 விதமான கருத்துக்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு காட்டப்படுகின்றது. அதிலே தமிழரசுக் கட்சியிலே ஒரு அணியினர் பொது வேட்பாளர் வேண்டாம், பொருத்தமற்றது என்பதும், ஏனைய தமிழரசுக் கட்சியின் இன்னொரு பிரிவினரும் மற்றும் விக்னேஸ்வரன், டெலோவினுடைய செல்வமடைக்கல்நாதன், புலட்டினுடைய சித்தார்த்தன் போன்றவர்கள் ஒரு பொது வேட்பாளர் வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகம் என்ற போர்வைக்குள் இருக்கின்ற சிலரை சேர்த்து கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக நின்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழர்களுடைய ஒற்றுமையை உலகத்துக்கு காட்டப்போவதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளுடைய முகவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய தரப்பினுடைய பின்னணியிலே தான் இந்த பொது வேட்பாளர் என்ற நாடகம் இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே ஒரு தயார்படுத்தல் ஒன்றை செய்து அந்த 2வது விருப்பு வாக்கை இந்திய மேற்கு தரப்பு விரும்புகின்ற ஒரு நபருக்கு பெற்றுக் கொடுக்கின்ற நோக்கத்தோடு இந்த முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கலாம், அல்லது செல்வமடைக்கல்நாதனாக இருக்கலாம், அல்லது சித்தார்த்தனாக இருக்கலாம். இவர்கள் கடந்த சில மாதங்களிலே ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு வருகை தருகின்ற பொழுது அவரை வெற்றிலை வாக்கு செம்பங்களம் விதித்து வரவேற்று அவருக்குரிய சகலவிதமான வரவேற்புகளையும் வழங்கியதன் மூலமாக அவர்தான் இந்த நாட்டை பொருளாதார அழிவிலிருந்து மீட்டவர் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அவருக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வகையான ஒரு வெளிப்படுத்தலைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஒருபடி மேலே சென்று விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் கொடுக்க வேண்டும், தேர்தல் இப்பொழுது அவசியமில்லை என்று சொல்லி வெளிப்படையாகவே ரணில் விக்ரமசிங்க தான் இந்த நாட்டை தொடர்ந்தும் முன்னுக்கு கொண்டு செல்லக்கூடியவர் என்ற அடிப்படையிலே கருத்துக்களை கூறியிருந்த ஒருவர். அவர் இப்பொழுது பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு போர்வைக்குள் புகுந்து நின்று கொண்டிருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழலிலே சுமந்திரன் இந்த பொது வேட்பாளர் தேவையில்லை என்பது போன்ற ஒரு கருத்தை கூறிக்கொண்டிருந்தார். ஆனாலும் அவரும் நேற்றைய தினம் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது சொல்லியிருக்கின்றார், நேற்றைய தினம் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததாகவும் அவரோடு நடைபெற்ற பேச்சுக்களின் பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அவர் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும், அது தொடர்பாக தான் ஒரு தனிநபர் பிரேரணையை தான் கொண்டு வந்த பிரேரணையை எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 22ஆம் 23ஆம் தேதிகளிலே 2ஆம் வாசிப்புக்கு எடுத்துக்கொள்வதற்கு அவர் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும், ஒரு ஜனாதிபதி ஒரு ஆக்கபூர்வமான ஒரு காரியத்தை செய்ய முற்படுவது போன்ற ஒரு செய்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதனூடாக அவரும் இந்த ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொது வேட்பாளர் என்ற பெயரிலே இந்த தேர்தலிலே மக்களை வாக்களிக்க செய்வதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது. 2வது விருப்பு வாக்கை இந்தியா விரும்பக்கூடிய ஒருவருக்கு வழங்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தினுடைய பின்னணிகளையும் நாங்கள் தெளிவாக நோக்குகின்ற பொழுது எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக உருவெடுக்கின்ற வகையிலே பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விடக்கூடாது, அதை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த முயற்சிகள் அனைத்தும் நடைபெறுகின்றது என்பதனை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் பொறுப்புடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். 2005ஆம் ஆண்டிலே தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாக இந்த பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தார். ஆனாலும் அன்றைய பூகோள போட்டி சூழல்,
மற்றும் எங்களுடைய போராட்டம் ஒரு ஆயுத போராட்டமாக இருந்தமையினால் அதற்கு ஒரு வன்முறை முத்திரை குத்தி அதனை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இலங்கை அரசுக்கும் இந்த சர்வதேச சக்திகளுக்கும் இருந்திருந்தது. இருந்தாலும் அதற்கு பிற்பாடும் கூட எங்களுடைய மக்கள் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு வலிமையான பேரம் பேசுகின்ற ஒரு ஆயுதமாக இந்த பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை அரசையும் இந்த இலங்கை அரசை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள விரும்புகிற இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளையும் தமிழ் மக்கள் சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள் நாங்கள் தள்ள முடியும். ஆகவே இந்த பேரம் பேசல் என்பதனை நாங்கள் உறுதியாக கையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக, அதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. சுமந்திரன் என்று மாகாண சபை தேர்தல், ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நடத்தப்படும் என்கின்ற ஒரு கதையை சொல்லி இந்த தேர்தலிலே மக்களை ஆர்வமாக வாக்களிக்க தூண்டுகின்ற ஒரு முயற்சியிலும் அவர் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார். ஆகவே இந்த ஏமாற்றுகளுக்குள் எங்களுடைய மக்கள்